நாயகன் 9. காதணி விழாவில் கந்தனின் கேட்டரிங்கில் சமைத்த உணவை உண்ட வரதராஜர் கோபம் கொண்டு வெகுண்டார். தனது சம்பந்தியிடம் உணவை பற்றி முறையிட அவரோ பேச முடியாமல் தடுமாறினார். தனது செல்ல பேத்தியின் திருமணத்திற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் அவர் திருமண விருந்தில் மட்டும் கோட்டை விட்டால் வந்தவர்கள் அனைவரும் அதை பற்றி மட்டும்தான் பேசி தங்கள் வன்மத்தை கொட்டி செல்வார்கள். குறை மட்டுமே பெரிதாக தெரியும் அவர்களது கண்களுக்கு. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்றுதான் கல்யாண விருந்திற்கு சிறந்த கேட்டரிங் சர்வீஸை தேடி அலைந்தார். சுப்பிரமணி மூலமாக ஜனனிக்கு வாய்ப்பு கொடுக்க நினைத்தவரை சொந்தம் அது இது என்று பேசி அந்த வாய்ப்பை கந்தரூபனிடம் கொடுக்க வைத்தார் அவரது சம்பந்தி. ஆனால் அது பெரும் தவறென்று காதணி விழாவில் கந்தனின் சமையலை உண்டபின் உணர்ந்தார். தன் சம்பந்தியை கடிந்தவர் சுப்பிரமணியிடம் சொல்லி ஜனனிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க சொல்லிவிட்டார். சுப்பிரமணியும் உடனே நீலகண்டனுக்கு அழைத்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்தார். அவரும் ஜனனியிடம் சொல்ல சிறுபிள்ளை போல துள்ளி குதித்தாள். நேராக அறைக்கு வந்தவள் முதலில் அழைத்தது என்னவோ ஹிலாவிற்குத்தான். அவனும் அவளை காக்க வைக்காமல் உடனே அவளது அழைப்பை ஏற்று ஓய் அனுமா என்றான். இலா, ஒரு ஹாப்பி நியூஸ்! என் கை மீறி போன ஆர்டர் மறுபடியும் எனக்கே கிடைச்சிடுச்சு. அந்த ஆர்டரை எனக்கே தந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்னால் நம்பவே முடியல. எனக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்றாள் அந்த ஆர்டர் கிடைத்த உற்சாகத்தில். நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியுதுன்னுமா. 20 வயசு குறைஞ்சு 9 வயசு குழந்தை போல குதிக்கிறதுலே தெரியுது உன் சந்தோஷத்தோட அளவு. அவன் சொன்னதும் இவளுக்கு அப்படித்தான் தோன்றியது. குழந்தை போல துள்ளி குதித்ததை நினைத்து தன்னை நினைத்தே தலையில் அடித்து கொண்டாள். ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்ல. கைக்கு வந்த வாய்ப்பை பறிச்சிட்டானேன்னு கோபம், அழுக, ஆத்திரம் எல்லாம் வந்தது. அந்த ஆளை நல்லா கேட்கணும் போல இருந்தது. ஆனா கேட்க முடியல. நம்ம தலையெழுத்துன்னு விட்டுட்டேன். இப்படி அந்த ஆர்டர் எனக்கே வரும்னு எதிர்பார்க்கல இலா என்று மனதில் உள்ளதை அவள் அவனிடம் பகிர அவளது சந்தோஷம் அவனை தொற்றிக் கொண்டது. புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே வந்தவன் அவளிடம், அன்னம்மா, இந்த உலகத்துல உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் பறிச்சுக்கிட்டாலும் உன் கையை விட்டு போனாலும் அது உனக்கு இல்லைன்னு ஆயிடாது. நிச்சயம் ஒரு நாள் அது உன்னை வந்து சேரும். அது எத்தனை வருஷமானாலும் சரி, மாசமானாலும் சரி, கண்டிப்பா உன்னை வந்து சேரும் அன்னம்மா. இதோ உன் கைக்கு வர வேண்டிய ஆர்டர் தான் அவன் பறிச்சுக்கிட்டான்னு சொன்னேன். இப்போ உனக்கே வந்து சேரலையா? அதே தான். ஃபீல் பண்ணாம இந்த ஆர்டரை எப்படி சிறப்பாக செய்யலாம்னு யோசி. இந்த ஒரு ஆர்டர் மூலமா இனி உனக்கு பல ஆர்டர் கிடைக்க என்ன பண்ணலாம்னு சிந்தி. வேண்டாத சிந்தனை எதுக்கு இப்போ? இந்த ஆர்டரை பத்தி மட்டும் யோசி என்னம்மா என்று நண்பனாக அறிவுரை தந்து தட்டி கொடுத்தான். அவளுக்கும் பெரும் ஆதரவாக இருந்தது. புது தைரியம் பிறந்தது போல இருந்தது. இத நீ என் பக்கத்துல இருந்து சொல்லியிருந்தனா இன்னும் எனக்கு தைரியமா இருந்திருக்கும் இலா என்று தன்னை மீறி முழுந்திட, அவ்வளவுதான். அவன் இங்கே இல்லை, விண்வெளி தாண்டி எங்கேயோ சென்றான். சீக்கிரமா வந்துடுவேன்னம்மா. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான் என்றான். அவளோ அவனது கூற்றில் இருந்த மறைபொருளை ஆராயவில்லை. சிரித்துக்கொண்டே, காத்துக்கிட்டே இருக்கேன் ஷெஃபே, சீக்கிரமா வா என்றாள். ஐ லவ் யூ அண்ணம்மா என வாய் வரை வந்ததை ஏக்கமாக விழுங்கியவன் மேற்கொண்டு வேறு பேச்சிற்கு தாவினான். அப்புறம் விபு கிட்ட சொல்லிட்டியா? என்ன சொன்னான் உன் ஃப்ரெண்டு என்றான். இன்னும் சொல்லலடா, உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன். இனிமேல தான் அவனுக்கும் ஃபோன் பண்ணணும் என இவள் சாதாரணமாக சொன்னாலும் அவளது சந்தோஷத்தை தன்னுடன் முதலில் பகிர்ந்து கொண்டதே ஏதோ தலையில் கிரீடம் வைத்தது போல் இருந்தது அவனுக்கு. இதைத்தானே அவனும் அவளிடம் எதிர்பார்க்கிறான். அவளைப் போல அவனும் சிறு விஷயத்திற்காக துள்ளி குதித்தான். அவனை வெகு நாட்களாக பார்க்க முடியாத தவிப்பில் அவனை தேடி வந்த மித்ராவின் கண்களில் அவன் மகிழ்ச்சியாக இருப்பது விழ இவளுக்கு கோபம் பழியாக வந்தது. அன்று தன்னை அடித்ததற்கு தன் நண்பர்களை வைத்து இளாவை அவமானம் செய்திருந்தாள். 2 நாள் அவன் மீது கோபமாக இருந்தவள் கோபம் குறைந்து அவனிடம் பேச செல்லும் வேளையில்தான் அவளது தந்தை அனுப்பிய 45 வயது நிறைந்த கண்மணி வேலைக்கு வந்து சேர்ந்தார். அதுவும் மித்ராவை பார்த்து கொள்ள, அவளை கண்காணிக்க. அங்கு நடப்பதை வெங்கட்ராமனிடம் சொல்லவே கண்மணியை அங்கு அனுப்பி வைத்தார். அவரை கண்டதும் இலாவிற்கு பெரும் பாரம் இறங்கியது போல இருந்தது. இனி சமையல் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று நிம்மதி அடைந்தான். ஆனால் மித்ராவிற்கு அவரை பிடிக்கவில்லை. தந்தையின் கட்டளைக்காக அவரை ஏற்றுக்கொண்டாள். வந்த 2 நாட்களிலேயே பஞ்சுவிடம் உரிமையாக பேசுவது போல பாசம் காட்டும் இலா கண்மணியிடமும் அக்கா என்று விழித்துக்கொண்டு அவரோடு ஒட்டிக்கொண்டான். யாருமில்லாத அவனுக்கு சொந்தமில்லாத இவர்கள்தான் உறவுகளாக தெரிந்தனர்.
கண்மணி விபத்தில் தன் குடும்பத்தை இழந்து தனியாக நிற்பவர். துபாயில் வீட்டு வேலை செய்ய வந்திருக்கிறார். தன்னிடம் பல வருடங்கள் வேலை பார்த்தவரைத்தான் மகளை கண்காணிக்க அனுப்பி வைத்திருக்கிறார் தந்தை. கண்மணி வந்தபின் சமையலறை தாண்டி வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது இலாவிற்கு. மித்ராவிற்கு தேவையான அனைத்தையும் கண்மணியை செய்திட இவனுக்கு அவளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போனது. அதுதானே அவனுக்கும் வேண்டும். அதுவே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அண்ணம்மாவுடன் தினமும் சந்தோஷமாக பேச வைக்கிறது. கண்மணியை தாண்டி மித்ராவால் இலாவிடம் பேச முடியவில்லை. வசந்தியும் முயற்சி எடுக்க அவரையும் அடக்கிவிட்டார் கண்மணி. கண்மணிக்கு தெரியாமல் அவனை பார்க்க வந்தவள் அவன் வேறொருவருடன் அலைபேசியில் கதை பேசுவதைக் கண்டு புருவங்கள் சுருங்க பார்த்துவிட்டு நகர்ந்தாள். மித்ரா பார்த்துவிட்டு செல்வதை அவன் கவனிக்கவில்லை. சந்தோஷமாக அவனது அண்ணம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் இலா. நாட்கள் உருண்டோட ஜனனி சமைக்க வேண்டிய நாளும் வந்தது. வாழ்க்கை அவளுக்கு அளித்த பெரிய டாஸ்க் போல அது இருந்தது. அரண்மனை போன்று இருந்த பெரிய மண்டபத்தில் வரதராஜர் சொன்னது போல ஆட்கள் வழிந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வாயை பிளந்த ஜனனி தன் மாமனாரையும் தன்னிடம் வேலை செய்யும் ஆட்களையும் பயத்துடன் பார்த்தாள். வயது முதிர்ந்து அனுபவமிக்க அவர்களோ தன் முன்னே குழந்தை போல பயந்து நிற்கும் அவளுக்கு நம்பிக்கை தந்தனர். அவளும் அவர்கள் அளித்த நம்பிக்கையுடனே சமையலை தொடங்கினாள். முதல் நாள் வரவேற்பு, மறுநாள் கல்யாணம் என்ற ரீதியில் 2 நாளும் சொந்தங்கள் நிறைந்திருந்தனர். முதல் நாள் வரவேற்பில் வகை வகையான உணவுகளை செய்து வாழை இலையை நிறைத்து விட்டார்கள் ஜனனி கேட்டரிங் சமையல்காரர்கள். இளநீர் இட்லியிலிருந்து ரூமானி ரொட்டி என வகை வகையான பெயர்களை சொல்லி இலைகளை மட்டும் நிரப்பாமல் வயிற்றையும் மனதையும் நிரப்பித்தான் அனுப்பி வைத்தனர். கந்தரூபனிடமிருந்து ஒப்படைத்த ஆர்டரை திரும்ப வாங்கி கொண்டாலும் சொந்தம் என்கின்ற ரீதியில் அவனையும் அவனது குடும்பத்தையும் அழைத்திருந்தார் வரதராஜர். முதலில் அவமானப்பட்ட இடத்திற்கு போக வேண்டாம் என்றுதான் எண்ணியிருந்தான். பிறகு ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் அப்படி பெரிதாக என்ன செய்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளவே வந்திருந்தான். அவனும் பந்தியில் அமர்ந்திருந்தான். முதல் நாள் வரவேற்பிற்கு வந்தவனுக்கு தலையாய வேலையை ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் ஆட்களையும் அவர்கள் செய்யும் வேலைகளையும் கவனிப்பது மட்டுமே. சமையல் தளத்திற்கு வந்தவனின் கண்களில் என்னவோ முந்தானையை இடுப்பில் சொருகியபடி பரிமாறும் ஜனனிதான் தென்பட்டாள். விளம்பரத்திற்காக இன்ஸ்டாகிராம், யூடியூப், முகநூல் என அனைத்திலும் கணக்கு தொடங்கி இதுபோன்று முதலாளிகள் இறங்கி சமைப்பதும் பரிமாறுவதும் போல பல வீடியோக்கள் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தங்கள் தொழிலை பரப்பிவிடும் வேலைகளில் இறங்கியது போலத்தான் ஜனனியும் செய்கிறாள் என எண்ணிக்கொண்டான். அவளை சலிப்பாக பார்த்தபடி, ஐயோடா, ஆர்டருக்காக வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு குழம்ப கிண்டுற மாதிரி வீடியோ எடுக்கிறதும் இடுப்புல புடவையை சொருக்கிட்டு பரிமாறுறது போல எடுக்கிறதும் முடியலடா சாமி. இந்த விளம்பரமெல்லாம் இவனுங்களுக்காகவா இல்ல இவனுங்க கேட்டரிங்காகவானே தெரியல. பாப்போம் என்னதான் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு என்று இலையை விரித்து தண்ணீரை தெளித்து வைத்தான். இனிப்பில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வரிசையாக வைத்துக்கொண்டே வந்தனர் கேட்டரிங் சர்வீஸ் பணியாட்கள். அவர்கள் வரிசையில் பன்னீர் பட்டர் மசாலா ரூமாலி ரொட்டிக்காக ஊற்றிக்கொண்டே வந்தாள் ஜனனி. அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் வைத்துக்கொண்டே வந்தவள் இவனை கண்டதும் கை தானாக நின்றது. அவனோ நிமிர்ந்து பார்த்து இழுத்து வைத்தான். அவளோ அவனை கண்டதும் முறைக்கவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. என்ன செய்வதென்று விழிக்க, என்னங்க பாக்குறீங்க? நான் எதிரியா வரல, 2 வீட்டு சொந்தக்காரனா வந்திருக்கேன். அந்த பன்னீரை கொஞ்சம் வச்சுட்டு போங்க என்றான் விரைப்பாக. ஆனால் தன்னை வார்த்தைகளால் கேலி செய்வாளோ, நக்கலாக சிரித்துவிட்டு செல்வாளோ என்ற பயம் அவனுக்குள்ளும் இருக்கத்தான் செய்தது. மாறாக முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது ரொட்டி அருகே பன்னீர் மசாலாவை ஊற்றிவிட்டு போனாள். அவனும் அவளை வித்தியாசமாக பார்த்தபடி உணவை சாப்பிட ஆரம்பித்தான். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஐயோடி, என்ன ருசி! இந்த அளவுக்கு ருசியா சமைச்சா திமிரா இருக்க வேண்டியதுதான். பொறாமையா இருக்கே ரூபா, தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அறுசுவைகள் கொண்ட விருந்தாக இருந்தது. அவனும் ருசித்து ரசித்து சாப்பிட்டான். தந்தையின் கேட்டரிங் சர்வீஸில் இப்படி சாப்பிட்டது வெகு நாட்களுக்கு பின் இப்போது சாப்பிடுகிறான். தந்தையின் நினைவு வந்தது அவனுக்கு. வயிறார சாப்பிட்ட பின் தான் எழுந்தான். அன்றிரவே அவளிடம் பேச நினைத்தான். ஆனால் அவளோ வேளையில் சுழன்று கொண்டிருக்க நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டான். மறுநாள் காலையிலும் மதியமும் அவர்கள் சரி என்று சொன்ன மெனுவைத்தான் சமைத்தனர். மக்கள் அடுத்த நாள் பந்தியில் என்ன சமைத்திருப்பார்கள் என்ற ஆவலுடனே சாப்பிட வந்தனர். அளவான நெய் விட்டு குழைந்த பொங்கல், அதற்கேற்ற சாம்பார், வடை,
பூ போன்ற இட்லியும், தக்காளி சட்னி, தோசை, அதற்கேற்ற சட்னி வகைகள், பூரி, கிழங்கு என்று அசத்தி இருக்க, மதியத்திற்கும் வெஜிடபிள் பிரியாணி, சாதம், சாம்பார், 3 காய்கறி கூட்டு தயாராகி கொண்டிருந்தன. காலையில் சாம்பார் வாளியை தூக்கி பரிமாறிக் கொண்டிருந்தார் நீலகண்டன். அவர் பரிமாறுவதைக் கண்ட ஜனனி வேகமாக அவரிடமிருந்து வாளியை வாங்கினாள். "என்ன மாமா, நீங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு?" என பதறினாள். "என்னடாம்மா, நான் பண்ணுனா என்ன? இதுவும் நம்ம வேலை தானே. நம்ம வேலைய நாம பார்க்கறதுல என்னடா இருக்கு?" என்றார். "நம்ம வேலை தான் மாமா, அதுக்காக நீங்க பார்க்கணும்னு இல்ல. நீங்க வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு மேய்ப்பார்வை பாருங்க. வெயிட் எல்லாம் நீங்க தூக்கி வேலை செய்ய வேண்டாம்" என்று பிடிவாதமாக மறுக்க, "இதெல்லாம் ஒரு வெயிட்டா ஜனனிமா? நானும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறேனே" என கெஞ்சினார். "நோ மாமா, நீங்க வெயிட் தூக்கக்கூடாது. நீங்க மேற்பார்வை மட்டும் பாருங்க" என்று கட்டளையாக சொல்லிவிட்டு வாளியை வாங்கிக் கொண்டு செல்ல, அவரது கண்கள் பனித்தன. அமெரிக்காவில் பேரனை கீழே வைத்து தூக்கி வைத்திருக்க சொல்லும் மகளின் கட்டளைக்கு இணங்க தூக்கி சுமந்தவருக்கு மருமகள் தெய்வமாக தெரிய கண்ணீர் வந்தது. துடைத்து கொண்டு கவனிக்க சென்றார். தூரத்திலிருந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்த கந்தரூபனுக்கு இவர்கள் உறவு என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள ஆசை. மணமக்களை ஆசிர்வதித்து புகைப்படங்கள் எடுத்த கையோடு சாப்பிட வந்தனர். பந்தி நடக்கும் இடம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. சாம்பார், மோர், கூட்டு என கேட்ட வண்ணம் இருந்தனர். விபுவும் அவர்களுடன் இணைந்து பரிமாறினான். "விபு, சண்டே ஒரு நாள் தான் லீவ் உனக்கு. ஜோ கூட இருக்காம இங்க என்னடா பண்ற?" என்று தன் நண்பனை செல்லமாக கடித்து கொண்டாள் ஜனனி. "ஆ, உன் அருமை தங்கச்சி. ரெக்கார்ட் நோட்டு தான் என் லவ்வரு. அவனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நீ என்ன தொந்தரவு செய்யாதன்னு தொரத்தாத குறையா வெளிய அனுப்பிட்டா. அதான் இந்த ஒரு நாள கடத்த என் வயித்த ரொப்ப இங்க வந்துட்டேன். என்ன நீ எதுவும் சொல்லக்கூடாது" என்று தன் வேலையை செய்ய ஜனனி தலையில் அடித்து கொண்டாள். இலையில் உணவு குறைய குறைய நிறைந்த வண்ணமே இருந்தது. போதும் என்ற வார்த்தையோடு இலையை மூடிய பின்னர்தான் விட்டனர். நாயகன் 10. வரதராஜர் அழைப்பை ஏற்று கந்தரூபனின் தாய் மஞ்சுளாவும் திருமணத்திற்கு வந்திருந்தார். சாப்பிட பந்திக்கு வந்திருந்தார். அவருக்குத்தான் ஆர்டர் கைமாறிய விஷயம் தெரியாதே. தங்களது கேட்டரிங் உணவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஆசையாக சாப்பிட அமர்ந்தார். அவருடன் தங்கை முறையில் உள்ள பெண்ணும் வந்து அமர்ந்தார். அவரிடம் பெருமையாக, "எங்க கேட்டரிங் சமையல் தான், சாப்பிட்டு பாரு, அம்புட்டு ருசியா இருக்கும். முன்னாடி என் புருஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் என் புள்ள தான் பார்க்கறான்" என்று பெருமையாக சொன்னபடி ஒரு வில்லல் உணவை வாயில் எடுத்து வைத்தவருக்கு சொன்னது போல ருசியாகத்தான் இருந்தது உணவு. "சொன்னேல்ல" என்று ருசித்து சாப்பிட பக்கத்தில் இருந்தவரும், "ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கேட்டரிங் பேர் என்ன?" என்று கேட்டார். "கந்தன் கேட்டரிங் சர்வீஸ், எங்க மாமனார் பேரு" என்று பெருமையாக சொன்னபடி மீண்டும் ஒரு விள்ளலை வாயில் வைத்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்தவரோ உணவு பரிமாறுபவரின் டி-ஷர்ட்டை பார்த்தார். அதில் ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் என்று அச்சிட்டிருக்க, "என்ன, இவங்க கந்தன்னு சொன்னாங்க, ஜனனின்னு இருக்கு" என யோசித்தவர் அதை அவரிடமே கேட்டுவிட்டார். "அக்கா, உங்களோடது கந்தன் கேட்டரிங் தானே சொன்னீங்க. இவங்க சட்டையில என்ன ஜனனி கேட்டரிங் சர்வீஸ்னு போட்டிருக்கு" என்று அவர்கள் அணிந்திருந்த டி-ஷர்ட்டின் பின்பகுதியை காட்டிட, எழுத படிக்க தெரிந்த அவரும், "ஜனனி கேட்டரிங் சர்வீஸ்" என எழுத்து கூட்டி வாசித்தவர், "ஆமா, ஜனனின்னு தான் இருக்கு. ஒருவேளை என் புள்ள பேரை மாத்திட்டானோ" என வாய்க்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண் சிரித்தபடி, "போங்கக்கா, விளையாடிட்டே இருக்கீங்க. இது உங்க கேட்டரிங்கா இருக்காது. உங்க புள்ள மாத்தி சொல்லியிருப்பாரு" என்று மேலும் சிரித்தபடி சாப்பிட்டார். மஞ்சுளாவிற்கு ஏதோ போல் இருந்தது. தன் மகனை விழிகளால் அலசி தேட அவனோ ஜனனியின் முன்னே பேசிக் கொண்டிருந்தான். முகத்தில் படிந்த வேர்வையை ஒற்றி எடுத்தபடி நின்றிருந்தவளின் முன் வந்து நின்றான் கந்தரூபன். அவனைக் கண்டதும் கேள்வியாய் புருவங்கள் ஏறி இறங்க, அதனை பார்த்து முறுவலுடன், "நான் கந்தரூபன். கேள்விப்பட்டிருப்பீங்களே. கந்தன் கேட்டரிங் சர்வீஸ் என்னோட இதுதான்" என்ற மரியாதையாக அவளிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். அவளோ "அடுத்து பேசு" என்பது போல் அமைதியாக கைகட்டி கொண்டு நின்றாள். அவனும், "ம், சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாட்டை அசத்திட்டீங்க. நானும் என்ன பெருசா செஞ்சுட்டு போறீங்கன்னு டேஸ்ட் பார்க்க வந்தேன். 3 வேளை சாப்பாட்டையும் கலக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டயட்ல இருக்க நானே கண்ட்ரோல் இல்லாம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன்" என்றான். அவளோ, "நன்றி" என்று அடக்கத்துடன் சொன்னாள். அவளிடம் எதிர்பார்த்த நக்கல் பார்வையோ கேலி பேச்சோ எதுவும் இல்லை. "நன்றி" என்று தன்மையாக சொன்னதை கேட்டு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது.
இதுவே அவனாக இருந்திருந்தால் சொல்லி காட்டி காலரை தூக்கிவிட்டு பெருமை பேசியிருப்பான். அவளது அமைதியும் அடக்கமும் அவனை ஈர்த்தது. மேலும் ஏதோ சொல்ல வர, அடே கந்தா, யாருடா ஜனனி, எதுக்குடா நம்ம கேட்டரிங்க்கு அவ பேரை வச்சிருக்க என சத்தமாக கேட்டபடி தாய் வர, இவனோ தலையில் அடித்து கொண்டான். ஜனனியோ இருவரையும் புரியாமல் பார்த்து நின்றாள். எங்க அம்மா தான் ஆர்டர் கைமாறினத அவங்க கிட்ட சொல்லல, அதான் கேட்டரிங் சர்வீஸ் பேரை மாத்திட்டனோன்னு கேக்குறாங்க என்று விளக்கம் கொடுக்க, அவளோ அவனை முறைத்தாள். அவன் இழித்து வைத்தான். அங்கே வந்த மஞ்சுளாவும் மகன் தனக்கு தெரியாத ஒரு பெண்ணிடம் பேசுவதைக் கண்டு கேட்க வந்ததை மறந்துதான் போனார். கந்தா, யார் இந்த பொண்ணு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? அவனிடம் ஆரம்பித்து ஜனனியிடம் முடித்தார். அம்மா என்று அவரை அடக்க முயல, அதை கவனித்தபடி அவரிடம், நான் ஜனனிம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றதும் தாய் மகன் இருவரின் பார்வையும் போனது என்னவோ அவளது நெற்றிக்கும் களத்திற்கும் தான். அவரது பார்வையை பொறுத்தவள் கந்தரூபனை மூன்றாம் கண் இல்லாமலேயே எரித்தாள். உடனே அவன் தன் பார்வையை மாற்றிக்கொண்டான். சரியாக ஜனனி அருகே வந்த விபு, ஜானோ, இங்க என்ன பண்ற? நிறைய வேலை இருக்கு என்ற சலித்தபடி வந்தவனையும் விடவில்லை. விழிகளால் இருவரும் அலசிட ஜனனிக்கு கடுப்பானது. இதுதான் உன் புருஷனாமா என்றார் மஞ்சுளா. உடனே ஜனனியும், இல்லம்மா, இது என் ஃப்ரெண்ட் விபு என்றாள். உன் புருஷன் என்னம்மா பண்றாரு? விடாமல் கேள்வி கேட்டார். அவளோ பொறுமையுடன், இப்போ உயிரோட இல்லம்மா என்று முடித்துக்கொள்ள கந்தரூபனின் விழிகள் அகல விரிந்தன. மஞ்சுளாவும் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார். இந்த சின்ன வயசுல இப்படியா போகணும் என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டவர் மகனை சந்தேகமாக பார்த்தார். இவளோ விடாமல், சாப்பாடு எப்படி இருந்தது என்றாள். அட, நல்லா இருந்தது கண்ணு. நீந்தான் இந்த கேட்டரிங் நடத்துறியாமா என்றார். ஆமாம்மா, நான் தான் நடத்துறேன். என் மாமனார் மாமியார் உதவியில என்னால முடிஞ்சதை செய்றேம்மா என்றாள். பரவாயில்ல, புள்ள இல்லைனாலும் மகளாட்ட உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கு உதவி செய்யற அவங்களுக்கு பெரிய மனசுதான். ஒத்த பொம்பளையா இதுல சாதிக்கணும்னு நினைக்கிற. உனக்கு இனி எல்லாம் நல்லதா தாம்மா நடக்கும் என வாழ்த்தினார். அவளும் நன்றிமா என்றாள் சின்ன புன்னகையுடன். தன்னிடம் காட்டாத புன்னகையை தாயிடம் காட்டுவதை பார்த்தபடி நின்றான் கந்தரூபன். ஏமா, கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. இவனுக்கு தானே வரதண்ண ஆர்டர் கொடுத்ததா சொன்னா, உன்கிட்ட எப்படிம்மா ஆர்டர் கைமாறுச்சு என விவரமறிய கேட்டார். தன்னை வெறித்து பார்க்கும் கந்தரூபனை கண்டவள் மஞ்சுளாவிடம், அத நீங்க உங்க பையன்கிட்ட தாம்மா கேட்கணும் என்றாள். சுப்பிரமணி மூலமாக விஷயம் தெரிந்தாலும் அவளுக்கு சொல்ல விருப்பமில்லை. தாயின் முன் மகனை தாழ்த்தி பேசினாள். எந்த தாய் தாங்குவார் என்று எண்ணி அவனாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டாள். கந்தா, டே கந்தா, அவனை ஒழுக்கிட, அம்மா என பதறி போனான். என்னம்மா சொல்லு என தாயின் மீது கவனத்தை வைத்து கேட்டார். கவனத்தை எங்க வச்சிருக்க? அது ஒண்ணுமில்ல, என்ன விஷயம் சொல்லு என சமாளித்தான். ஆர்டர் எப்படி கைமாறுச்சு? எதுக்கு உன்கிட்ட கொடுத்த ஆர்டரை அந்த அண்ணே அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் என விவரமாக கேட்க, தடுமாறியவன் பக்கத்தில் நின்ற ஜனனியை பார்க்க அவளோ கைகளை கட்டிக்கொண்டு, சொல்லு என்ற ரீதியில் நின்றிருந்தாள். எச்சிலை விழுங்கியவன், வரதன் மாமா எனக்கு தான் கொடுத்தாரு, உனக்கு தான் அந்த ஆர்டரு நீந்தான் செய்யணும்னு என் கையை பிடிச்சி ஒரே கதறல். சரி மாமா, நானே பண்றேன்னு சொல்லிட்டேன். இந்த பொண்ணு அப்போதான் மாமா கிட்ட ஆர்டர் கேட்டு வந்துச்சு. மாமா தான் ஆர்டரை என்கிட்ட கொடுத்துட்டாருல. அப்புறம் என்கிட்ட வந்து, ஏதாவது ஆர்டர் இருந்தா எனக்கும் சொல்லுங்க சார், புதுசா ஆரம்பிச்சிருக்கேன்னு கெஞ்ச வேற செஞ்சுச்சு. நானும் நம்பரை வாங்கிட்டு அனுப்பிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நாம மட்டும் வளர்றதை விட 4 பேரை உயர்த்தி விடுறது நமக்கும் நல்லது தானம்மா. அதான் இந்த பொண்ணுக்கே ஆர்டரை கொடுக்க சொல்லிட்டேன். பரவாயில்ல, கொடுத்த வாய்ப்பை இந்த பொண்ணு நல்லா பயன்படுத்தி இருக்கு. இந்த பொண்ணும் நல்லா வருமா என கதையை அடித்து விட்டான். பெருமையாக காலரை தாயின் முன் தூக்கி விட்டு கொண்டான். மகன் சொன்னதை நம்பி அவனை பெருமையாக பார்த்தார். அதற்கு மாறாக விபுவும் ஜனனியும் அவனை அற்பமாக பார்த்தனர். அவன் சொன்ன கதையை கேட்டு கொதித்து போன விபு பேச வாயை திறக்க அவனது கையை பிடித்து தடுத்தவள், வேண்டாம் என்று தலையசைத்தாள். தனது கோபத்தை கட்டுப்படுத்தி நின்றான் விபு. அதானே என் புள்ள மனசு என்று முகத்தை வலித்து நெற்றியில் திஷ்டி கழிக்கும் வேளையில் ஜனனியிடம் கண்ணை சுருக்கி மன்னிப்பை யாசித்தான் கந்தரூபன். கண்களை மூடி திறந்து தன்னை சமன் செய்தாள் ஜனனி. அப்படியே இவ அவங்க அப்பாவை போல, சமையல் பக்குவத்திலையும் சரி, உதவி செய்யறதுலையும் சரி, அவரை மாதிரி தான். எங்க கேட்டரிங் சாப்பாட்டை சாப்பிட்ருக்கியா நீ என ஜனனியிடம் கேட்க, இப்போ சாப்பிட்டதில்லம்மா, ஆனா இவங்க அப்பா இருந்தப்போ சாப்பிட்ருக்கேன்.
என் கல்யாணத்துக்கு கந்தன் கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து தான் எங்கள் அப்பா புக் பண்ணியிருந்தாரு என்று ஜனனி சொல்ல, விபுவோ கல்யாணத்தில் நடந்த ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான் என்றான் சலிப்பாக. ஜனனி அவனை இடித்து அமைதியாக இருக்கும்படி சொன்னவள், எனக்கு வீரமணி சார் சமையல் பிடிக்குமா? நிறைய விசேஷ வீட்டில் அவரை பார்த்து வியந்திருக்கேன். அவரை போல கேட்ரிங் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இருந்தது. அது இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. அதுக்கு காரணம் என்று முடிக்கும் முன்பே இடைப்புகுந்த ரூபனோ, அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்ல வரீங்க. ப்ளீஸ் என்னை புகழாதீங்க. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. செஞ்ச உதவியை பற்றி பேசவும் பிடிக்காது, மற்றவங்க பேசுறதும் பிடிக்காது. இனி நீங்கள் எங்கள் கந்தன் கேட்ரிங் சர்வீஸ் போல பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் என்ன இல்லை என் அப்பாவை நினைச்சாலே போதும் என்ற தன்னடக்கத்துடன் பேச இவர்கள் இருவருக்கும் காதில் புகை வராத குறைதான். அம்மாடி, என்ன இந்த புழுகு புழுகுறான், அண்ட புழுகுனா இருப்பான் போல என்றான் விபு. அந்த அப்பாவி அம்மாவை எப்படி ஏமாத்துறான் பாரு, பாவமா இருக்கு அவங்கள பார்க்க என்றாள் ஜனனி அவனுக்கு மட்டும் கேட்கும்படி. மஞ்சுளாவுடன் வந்த பெண் அவரை அழைக்க, சரிடா தங்கம், நான் கிளம்புறேன், நீ நேரமா வீட்டுக்கு வந்து சேரு என்றவர் ஜனனியிடம், நான் வரேங்கண்ணு என்க இவளும் தலையசைத்து வழி அனுப்பி வைத்தாள். அங்கிருந்து அவர் நகரும் வரை மூவரும் அவரையே பார்த்தனர். நீ எல்லாம் மனுஷனா? பெத்த தாயையே ஏமாத்துற, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறிக்கிற, இன்னும் என்னென்ன கெடுதலான பழக்கமெல்லாம் வச்சிருக்க. உங்க அம்மா ஒரு அப்பாவி, எப்படி அவங்கள ஏமாத்த உனக்கு மனசு வருது? இங்க பாரு, எப்பவும் நீ நினைச்சதே நடக்காது. அதுக்கு உதாரணம் இந்த வாய்ப்பு. என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும்னு நினைச்ச, ஆனா பாரு, எனக்கே அந்த ஆர்டர் திரும்ப கிடைச்சிடுச்சு. அதே போல உங்க அம்மாவை ஏமாத்துறியே, அதுவும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அவங்கள ஏமாத்திட்டு உனக்கு கிடைக்கிற எதுவும் நினைக்காது. அதை உன்னால அனுபவிக்கவும் முடியாது. போய் உண்மையை சொல்லி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ சேர்க்கிற பாவம் குறையும். ச்ச என விபுவை அழைத்து கொண்டு செல்ல முற்பட்டாள். ஹலோ ஜனனி மேடம், என்ன ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க? கொஞ்சம் ஹக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க என காலரை இழுத்து விட்டவனோ, எங்க அம்மாவை தானே ஏமாத்தன, உங்களை இல்லையே. பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னு படிச்சதில்ல. அம்மாவுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக பொய் சொன்ன, இதுல என்ன தப்பு இருக்கு என்று தான் செய்த தவறை உணராது திமிராக பேசினான். அடங்கொப்புரான, எதுக்கு எதடா எடுத்து காட்டுற? டீச்சர்டா நானு, கேட்க முடியல போடாங் என விபு நொந்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப ரூபனோ அசட்டையாக தோளை குலுக்கினான். இவளோ உஃப் என இதழ் குவித்து ஊதியவள் அவனை மதிக்காது அங்கிருந்து தன் வேலை பார்க்க சென்று விட்டாள். ஆனால் அவனோ தன் மனதை அவள் பின்னால் அலைப்பாய விட்டு மனமே இன்றி அங்கிருந்து சென்றான். நம்ம 2 பேரும் ஏன் சேரக்கூடாது? சேர்ந்தா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க என கந்தரூபன் காலரை இழுத்துவிட்டபடி ஜனனியிடம் கேட்க, அவளோ, எனக்கு சேர விருப்பமில்ல, அது எதுவுமே நடக்காது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். சேர வச்சிட்டா என வில்லனை போல யோசிக்க ஆரம்பித்தான் கந்தரூபன். தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 11ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டடா, பபாய்.